என் பேர் மஞ்சு. நான் எப்படி என்னோட வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறேன், மந்த்லி மந்த்லி வாங்குறேனா, இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வாங்குறேனா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நெறைய பேரு ப்ரொவிஷன் வாங்குறத பத்தியும், அத ஆர்கனைஸ் பண்றத பத்தியும் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கேட்கிறவங்களோட பேரு வீடியோல சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஒரு டைம் நான் பேர மாத்தி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம ஐடிலயும் பார்த்தீங்கன்னாக்கா, சில பேரோடது ஜென்ட்ஸ் பேராவும் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் சொல்றதுக்கே யோசிக்கிறேன். பெங்களூர்ல ரெகுலரா வாங்குற டிமார்ட் ஷாப்ல என்னமோ தெரியல வீடியோ எடுக்கவே விடல. நான் கொஞ்சமா தான் வீடியோ எடுத்தேன். இங்க மட்டும் தான் அப்படி பண்ணியிருக்காங்களா? இல்ல எல்லா ஊர்லயுமே அப்படிதானான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வாங்கிட்டு வந்த மொத்த மளிகை சாமானுமே இவ்வளவுதான். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். இதுல சாப்பாடுக்கு தேவையான அரிசி, உளுந்து, துவரம் பருப்பு, புளி, ராகி இதெல்லாமே நான் வாங்கல. நாங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால எங்களுக்கு புழுங்கல் அரிசி கிடைக்காது. வருஷத்துக்கு ஒரு முறை அரிசி வாங்கி ஊர்லயே ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்பப்ப போறப்போ ஒரு 2 மூட்டை, 1 மூட்டைன்னு எடுத்துட்டு வந்துருவோம். புளியும் அவ்வளோதான். ஊர்ல யாராவது நறுக்கி வித்தாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு தேவையானது வாங்கி வச்சுருவேன். ராகியும் அதே மாதிரி தான். ஷாப்ல வாங்க மாட்டேன். கிராமத்துல யார் வீட்லயாவது போட்டாங்கன்னா வாங்கி வச்சுருவேன். இட்லி அரிசியும் டிமார்ட்ல வாங்க மாட்டேன். ஏன்னா, அங்க வாங்குனா எனக்கு இட்லி சரியா வர்றதில்ல. இங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மளிகை கடையிலேயே இட்லி அரிசி வாங்கிருவேன். ஒரு மூட்டை வாங்குனா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 மாசத்துக்காச்சும் வரும். அதே மாதிரி துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு இது 3மே டிமார்ட்ல வாங்க மாட்டேன். பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில தான் நான் வாங்குவேன். பொங்கல், புலாவ் செய்யறதுக்காக ஒரு 5 கேஜி ரைஸ் டிமார்ட்ல வாங்கி வச்சிருவேன். ஏன்னா, இத அதிகமா வாங்கி வச்சா இந்த கிளைமேட்டுக்கு இங்க பூச்சி வந்துரும். நான் வாங்கிட்டு வந்த மளிகை சாமான் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். இது இல்லாம வீட்ல எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த 2 பாக்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, நான் ஒயிட் சன்னா தான் வச்சிருக்கேன். எனக்கே தெரியாம 2 பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அடுத்ததா இந்த டப்பர்வேர் பாக்ஸ்ல மொத்த பயறு வகைகளுமே இதுல தான் இருக்கும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்குறப்ப இந்த பயறு வகைகள் எல்லாம் 2டே மாசத்துல பூச்சி வச்சிரும். அதனால நான் அப்ப இருந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 3 மாசமா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியே தாங்க இது எல்லாத்தையுமே வச்சிருக்கேன். ஆனா ஒரு பூச்சியோ, ஒரு வண்டோ இதுல வைக்கல. அப்பல்லாம் வாங்கி வைக்கிறது பூச்சி வந்தது. இப்ப 3 மாசமா வெளியே இருந்தாலும் பூச்சி வரலன்னா என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்ததா இன்னொரு பாக்ஸ்ல நான் எக்ஸ்ட்ரா மளிகை சாமான் எல்லாமே இதுல போட்டு வச்சிருப்பேன். முன்னவே சொன்ன மாதிரி என் வீட்ல நான் மட்டும் சமைக்கிறது இல்ல. என் பொண்ணு, என் பையன் யார் வேணா கிச்சன்ல சமைப்பாங்க. சில்லி பவுடர் ஃப்ரெஷ்ஷா பாக்ஸ்ல அரைச்சு வச்சிருக்கேன். அது தெரியாம சில்லி பவுடர் பாக்கெட்ட கட் பண்ணி சரியா கவர் பண்ணாதனால இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சிந்தியிருக்கு. ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாதாங்க நமக்கே தெரியும். ஒரு சில ஐட்டம் இதுல இருக்கும். அது தெரியாமலே நம்ம போய் கடையில வாங்கிட்டு வந்திருப்போம். அப்படிதான் பாருங்க, ரைஸ் இதுல வச்சிருக்கேன். இது தெரியாமலே நான் போய் அடிக்கடி கடையில வாங்கிட்டு வந்திருந்திருக்கேன். எல்லா கவர் மேலேயுமே சில்லி பவுடர் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த பாக்ஸையுமே நான் வாஷ் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மளிகை சாமான் வாங்குன உடனே அப்படியே கையோட கையா இத வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையும் அப்படியே முடிஞ்சிரும். சோம்பேறித்தனமா அப்படியே கொண்டாந்து நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. 2 நாள் இல்ல, 1 வாரம் ஆனா கூட அத எடுத்து வைக்கிற மூடே நமக்கு வராதுங்க. சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் என்னோட ஆர்கனைசிங், கிளீனிங் வீடியோல நான் கிளீன் பண்றத நீங்க பார்த்திருப்பீங்க. மளிகை சாமான் வாங்கும்போது தான் இந்த பெரிய பாக்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வைப்பேன். நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு வச்சிருந்த பாக்ஸு, அப்புறம் இன்னொரு பாக்ஸ் காலியா இருந்தது. இது எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப க்ளோஸா இருக்கிற ரிலேஷன் வீட்டுக்கு மேரேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் போறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு தூக்கு குடுத்துருவாங்க. எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு நினைச்சு தான் இது எல்லாமே ஒண்ணுக்கு கோதுமை மாவு, ஒண்ணு அரிசி இதெல்லாமே போட்டு வைக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். பிளாஸ்டிக்க விட மெயின்டெயின் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கு. அதே மாதிரி வாஷ் பண்ணி வைக்கிறப்போ நல்லா பளிச்சுன்னும் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. என் வீட்ல தான் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நெறைய இருக்கா? இல்ல உங்க வீட்லயும் இந்த மாதிரி தான் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகுறதுக்குள்ள நான் போய் கார்னர் யூனிட்டுக்குள்ள இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சிருந்த இடத்த நான் கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நான் எப்பவுமே ஈவினிங் டைம்ல தான் பண்ணுவேன். ஏன்னா, நைட்டு நம்ம டின்னர் செய்யறதுக்கு எப்படியும் ஒரு 7 மணியாச்சும் ஆகும். அதுக்குள்ள இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்ட்டா இருக்கும். உள்ள இருக்கிற ஒரு பாக்ஸ்ல ராகி மாவும், இன்னொரு பாக்ஸ்ல காஞ்ச மிளகா, இன்னொருத்துல ட்ரை ஃபிஷ்ஷுமே இருக்கு. இது முடிச்ச பிறகு நான் சில்லி பவுடர் ஆகியிருந்த எல்லா கவரையுமே நான் ஸ்பாஞ்ச் வச்சு நான் தொடச்சுக்கிறேன். ரொம்ப அழுக்கா இருந்த கவர மட்டும் நான் வேற கவருக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி வீட்ல இருந்த மளிகை சாமான்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்து, இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் புதுசா வாங்கிட்டு வந்தத நான் எடுத்து வைக்க போறேன். சில ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 கவர்ல தனித்தனியா இருந்தது. அது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்தும் நான் கட்டி வச்சுக்கிறேன்.
வீட்டுக்குள்ள ஒரு கடையே வச்சாச்சு. வாங்கிட்டு வந்த மளிகை சாமான அப்படி அப்படியே மேல மேல பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறத விட, பழைய மளிகை சாமான்ல என்னென்ன இருக்கு? என்னென்ன வச்சிருக்கோம்? என்னென்ன ஐட்டம் யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து, அத எடுத்து நான் வச்சுப்பேன். அப்பதான் புதுச முதல்ல யூஸ் பண்ணாம, பழச முதல்ல யூஸ் பண்ணிட்டு, அப்புறமா புதுச யூஸ் பண்றதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். பாக்ஸ் காயறதுக்குள்ள புதுசா வாங்கிட்டு வந்த மளிகை சாமான்ல பாத்ரூம் ஐட்டம் மட்டும் நான் எடுத்து வச்சிடுறேன். எப்பவுமே வீட்ல வாங்குறது பெப்சோடன்ட் ஜி தான். 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்ஸுக்குள்ள 2 பேஸ்ட் இருக்கும். மொத்தம் நான் 4 பேஸ்ட் வாங்கியிருக்கேன். ஸ்பார்க்கல் பெரிய பாட்டில் வாங்கியிருக்கேன். ப்ளூ ஹார்பிக் 2 வாங்கியிருக்கேன். லாரியால் ஷாம்பு 1 பாட்டில். சேஃப் வாஷ்ல பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். பாஷ் பிராண்டோட சாஃப்ட்னர் வந்து நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன். வர்றதுக்கு 10 டேஸ் ஆகும். இப்ப அவசரமா தேவைப்படுறதுக்காக கம்ஃபோர்ட்டும் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 3 மாசத்துக்காச்சும் வருங்க. 3 பாத்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஷெல்ஃப் மாரி வந்திருக்கும். பாத்ரூம்க்கு தேவைப்படுற எக்ஸ்ட்ரா எல்லா ஐட்டமும் இந்த இடத்துல நான் வச்சுருவேன். இங்கேயே இடம் இவ்ளோ இருக்கும்போது, எதுக்கு இதுக்குன்னு தனியா ஒரு பாக்ஸ்ன்னு நான் இந்த இடத்துலயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். இந்த பாத்ரூம் நாங்க அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. வாஷிங் மிஷினும் பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூம்ல தான் நான் வச்சிருப்பேன். இதுல ஒயிட் ஹார்பிக் வாங்கல. ஏன்னா டிமார்ட்ல கிடைக்காது. Flipkartல ஆர்டரும் நான் போட்டுட்டேன். கொஞ்சம் ட்ரை ஆன உடனே இந்த பாக்ஸ் எல்லாமே நான் தொடச்சு எடுத்துக்கிறேன். இந்த கிளைமேட்டுக்கு ஒரு 1/2 நாள் ஆனா கூட இந்த பாக்ஸ் காயவே காயாது. ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த இட்லி அரிசியுமே காலி ஆயிடுச்சு. அதையும் கடையில சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 12 கேஜி கல் உப்பும் சாஃப்ட்னர் ரீசார்ஜுக்காக சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் வாங்குற இட்லி அரிசி குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்கு வரும். அதே மாதிரி சாஃப்ட்னரும் நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னா ஒரு 3 மாசத்துக்கு வரும். துவரம் பருப்பும், உளுத்தம் பருப்பும் நான் வாங்கல. வீட்ல ஏற்கனவே பழசு இருக்கு. அது காலியான பிறகு தான் நான் வாங்க போறேன். பாசி பருப்பு இந்த முறை நான் டிமார்ட்லயே வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ண போறேன். பயறு வகை எல்லாமே நெறைய இருந்ததுனால, நான் இந்த சின்ன பாக்ஸ்லேருந்து பெரிய ஸ்டீல் பாக்ஸுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுல சுண்டக்காய் வத்தலேருந்து பச்சை பயிறு, மொச்சை பயிறு, கொள்ளு, காராமணி, சுண்டல், ஒயிட் சன்னா, ப்ரவுன் சன்னா எல்லாமே இந்த ஒரு பாக்ஸ்ல தாங்க இருக்கும். எவ்வளோ பாக்கெட்ஸ் இருக்கு பாருங்க. இது ஒவ்வொன்னுத்துக்கும் நான் ஒரு பாக்ஸ வச்சேன்னு வச்சுக்கோங்க. என்னோட கிச்சன்ல இடமே பத்தாது. நிச்சயமா இவ்ளோ பாக்ஸ பார்த்தேன்னா, கண்டிப்பா எனக்கு தல சுத்திருங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இன்னும் 3 மாசத்துக்கு வரும். அதனால இந்த ஐட்டமும் வாங்க வேண்டிய செலவும் எனக்கு இல்ல. கிச்சன்ல இடமும் சேவ் ஆகணும். அது மட்டும் இல்லாம என்னோட வேலையும் கம்மியாகணுன்றதுக்காக எல்லா பயறு வகையும் ஒரே பாக்ஸ்ல போட்டு நான் வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா மளிகை சாமானெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்க போறேன். மஞ்சள் பொடி வாங்கியிருக்கேன். பெரிய பாக்கெட்ல சோம்பு, சீரகம் லூஸ்லயும் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி பாக்கெட்லயும் வாங்கியிருந்தேன். கடலை பருப்பு, பாசி பருப்பு இது 2யுமே எடுத்து வச்சுக்கிறேன். ஆயில் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வாங்கியிருக்கேன். சமையலுக்கு தேவையான எண்ணெய் 3 லிட்டர் இதுல நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் 1 மாசத்துக்கு தான் வாங்கியிருக்கேன். பூஜைக்கு விளக்கேத்துற எண்ணெய் ஆல்ரெடி வீட்ல இருந்ததுனால அத வாங்கல. சர்க்கரையும் ஏற்கனவே 1 கேஜி பாக்ஸ்ல இருக்கு. அது காலியான பிறகு தான் வாங்க போறேன். ஏன்னா வீட்ல அதிகமா ஸ்வீட்டும் செய்யறதில்ல. டீ, காஃபி யாரும் குடிக்கிறதும் இல்ல. ஆட்டா 5 கேஜி வாங்கியிருக்கேன். இதையும் ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி வீட்ல இருந்த 1 கேஜி பாக்கெட்டும் இருக்கு. இதோட சேர்த்தா 6 கேஜி ஆச்சு. வீட்ல ராகி களி, மில்லட் ரைஸ் இதெல்லாம் செய்யறதுனால இந்த 6 கேஜி கோதுமை மாவே எனக்கு போதும். பாக்கெட்டுக்குள்ள ஏர் இருக்கிறதுனால இதுல புடிக்கல. கொஞ்சமா கட் பண்ணி உள்ள இருக்கிற காத்தெல்லாம் வெளிய எடுத்துட்டு பாக்ஸ வந்து மூடி வச்சுக்கிறேன். எல்லா ஐட்டமும் நான் பாக்கெட்டோட தான் வைப்பேன். ஏன்னா இங்க சில்லு கிளைமேட்டுங்கிறதுனால சீக்கிரமா பூச்சி வச்சிரும். அடுத்ததா புலாவ் பண்றதுக்காகவும், பொங்கல் பண்றதுக்காகவும் ரா ரைஸ் ஒரு 5 கேஜி வாங்கியிருந்தேன். அதையுமே ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம வீட்ல பழசு ஒரு 2 கேஜி இருந்தது. இது 2யும் சேர்த்தா 7 கேஜி இருக்கு. இது எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரியல. அதிகமாவும் நான் வாங்கி வைக்கல. பச்சரிசி கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்குங்கிறதுனால சீக்கிரமாவே இதுல பூச்சி வச்சிரும். அதனால காலி ஆன பிறகு வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. பாஸ்தா பெரிய பாக்கெட் வாங்கியிருந்தேன். அதையும் ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். இதுவுமே எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு வரும். அடுத்ததா கிச்சனுக்கு யூஸ் பண்ற ஐட்டம் ஸ்க்ரப்பரு, ஸ்பாஞ்சு, டிஷ்வாஷ் ஜெல்லு இது எல்லாத்தையுமே எடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். வீட்ல ஏற்கனவே வாங்குன ஹேண்ட் வாஷ் அப்படியே இருந்துச்சு. அதனால நான் இந்த டைம் வாங்கல. ரிஃப்ளெக்ட் ஜெல்லுமே எனக்கு பாதி அப்படியே இருந்துச்சு. இருந்தாலும் இன்னொரு பாக்கெட் நான் புதுசாவும் வாங்கிட்டேன். இந்த பாக்ஸ்ல டஸ்ட்பின் கவர், ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்சு, ஸ்க்ரப்பரு, ஹென்னா, ஹேர் கலரு இது எல்லாமே இந்த பாக்ஸ்ல தாங்க வச்சிருப்பேன். கிச்சனுக்கு யூஸ் பண்ற ஸ்பாஞ்சு பெரிய சைஸ்ல இருக்கிறது 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஏன்னா கிச்சன் துடைக்கிறதுக்காக நான் எந்த டவலும் யூஸ் பண்றதில்ல. இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் தாங்க நான் யூஸ் பண்றேன். கிச்சனுக்கு யூஸ் பண்ணி கொஞ்சம் பழசான ஸ்பாஞ்ச வந்து நான் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிப்பேன். சமைக்கும்போது கை அழுக்காச்சுன்னா துடைக்கிறதுக்காக வீட்ல இருக்கிற பழைய துணியை யூஸ் பண்ணிப்பேன்.
அந்த துணிய நான் வாஷ் பண்றது கிடையாது. யூஸ் பண்ணிட்டு அப்படியே நான் தூக்கி போட்டுருவேன். கிச்சன்ல கை துடைக்கிறதுக்காக ஹேண்ட் டவலும் தனியா வச்சிருப்பேன். கிச்சன் கிளீனிங்காக நான் வாங்குன ஐட்டம் இவ்ளோ தான். இது எல்லாமே எனக்கு குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்காச்சும் வரும். அடுத்ததா ஒரு ஸ்டீல் பாக்ஸ்ல சோயா சங்க்ஸ் வாங்கியிருந்தேன். அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு பாக்ஸ்ல சாம்பார் பவுடர் கொஞ்சமா தான் இருந்தது. அதையும் சின்ன பாக்ஸுக்கு நான் மாத்திட்டு, பெரிய பாக்ஸ நான் வாஷிங்க்கு நான் போட்டுடுறேன். இப்ப கிச்சன்ல இருக்கிற ஐட்டம் அரேஞ்ச் பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து, அதது எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சிடுறேன். என்னோட கிச்சன்ல ஸ்பேஸ் சேவிங்காக நான் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்றேன்னு பாருங்க. அடிக்கடி யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே பாக்ஸ்லயும், மாசத்துக்கு 1 முறையோ, 2 முறையோ யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாக்ஸ்லயும், எக்ஸ்ட்ரா இருக்கிற மளிகை சாமானெல்லாம் ஒரு பாக்ஸ்லயும், கிச்சன் கிளீனிங்காக யூஸ் பண்ற மொத்த ஐட்டமும் ஒரு பாக்ஸ்லயும் நான் எடுத்து வச்சிருக்கேன். வினிகர் ஒரு பெரிய பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாம காஃபி பவுடரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது 2த்தையும் நான் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்ரூம் டிஷ்யூ. இது இல்லாம நான் மளிகை சாமான் வாங்கவே மாட்டேங்க. நெய் வந்து 1 லிட்டர் வாங்கியிருந்தேன். ₹800 வந்து ₹600க்கு ஆஃபர் இருந்தது. அதனால 1 லிட்டராவே வாங்கிட்டேன். ஏன்னா தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நான் நெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏற்கனவே வீட்ல ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலும் நெய் இருக்கு. இது 2ம் சேர்த்து எனக்கு இந்த நெய் எல்லாமே ஒரு 3 மாசத்துக்காச்சும் வரும். ஆல்மோஸ்ட் நான் எல்லா மளிகை சாமானையும் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா, அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வச்சிருந்த பாக்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் நான் துணியில தொடச்சு வச்சாச்சு. இந்த பாக்ஸ்ல போட வேண்டிய ஐட்டமும் அங்கேயே இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, இந்த இடத்த எல்லாமே கூட்டி நான் தொடச்சுக்க போறேன். இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பண்டிகை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குங்கும மஞ்சளுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. என்னால போக முடியல. என் பொண்ணு காலேஜ்லேருந்து வந்த பிறகு அவள தாங்க எல்லார் வீட்டுக்குமே அனுப்பிச்சு வச்சிருந்தேன். பவித்ரா அப்படிங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "நீங்க வரலட்சுமி பண்டிகை வீட்ல பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த வீடியோவ போஸ்ட் பண்ணுங்க" அப்படின்னு. ஆரம்பத்துல இருந்தே வீட்ல செஞ்சு பழக்கம் இல்ல. அதனால வீட்ல செய்யறதில்ல. சிம்பிளா ஒரு பூஜை மட்டும் பண்ணி விட்டுருவேன். வீட்ல கணேச பண்டிகை கண்டிப்பா செய்வேன். அதோட டெக்கரேஷன்ஸும் நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத பத்தியும் நிச்சயமா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். கடைசியா நான் டிமார்ட்‌க்கு போயிட்டு வந்த நான் பில்லும் உங்ககிட்ட காமிச்சுட்டேன். எனக்கு வந்து டோட்டலா ₹6829 எனக்கு இந்த டைம் பில் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இட்லி அரிசி, ஹார்பிக்கு, பருப்பு ஐட்டம் இதெல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் ஒரு ₹3000 நான் செலவு பண்ணணும். என் பொண்ணு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போய் குங்கும மஞ்சளும் எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி தாம்பூலமும் கொண்டு வந்திருக்கா. அவ கொண்டு வந்த எல்லா கவர்லயுமே தேங்காய், வெத்தல பாக்கு, குங்கும மஞ்சள், வளையல், பிளவுஸ் பீஸு, ஸ்நாக்ஸு அப்படின்னு எல்லாமே இருக்கு. என்னோட நெய்பர் ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பர்ஸுமே எனக்கு குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த கவர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சும் ஆகுங்க. ஒரு வேலை செஞ்சு முடிச்ச உடனே அடுத்த வேலை ரெடியா வந்தாச்சு. இதெல்லாம் எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.